2024 குரூப் 4 எக்ஸாம்ல பாலிட்டிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பத்தி பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. 1 2 3 சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல பேஜ் நம்பர் 257 வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. இது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கொள்கைகளை வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ கொஸ்டின் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறாரு. அப்ப இதுவும் கரெக்ட். சரிங்களா? இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. இது முடியும்ன்றது தப்பு. சரிங்களா? முடியாதுன்றது தான் கரெக்ட். சரிங்களா? அப்ப நமக்கு அந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா தப்பு. அப்ப கீழே இருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா சி தான் கரெக்ட். 1 மற்றும் 2. சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அழகு 4 இந்திய ஆட்சியல் அப்படின்ற இதுல பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்ற டாபிக் கீழே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.